என்கிட்ட ஷேர் பண்ணது மக்களுக்கு வெற்றினே. இன்னைக்கு கம்யூனிகேஷன் புரட்சி வந்துட்டு அரசியல் அதிகாரம் இல்லாத மக்களுக்கு நாம தான் இருக்கிறோம் தமிழ்நாட்டுக்குள்ள. அதனால் அந்த மக்களோட விழிப்புணர்ச்சி தான் இதை செய்ய வச்சிருக்குதுன்னு அவர் தமிழ்நாடு சென்றிருக்கால இந்தியா ஃபுல்லாக இதை சொன்னார். இன்னும் சொல்லப்போனால் பாஜகவில் பலரும் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக ஊடகத்தில் வந்து பேசும்போது கூட சரியான நேரம் வரும்போது இது செய்வாருங்கிறத நாம் சொல்லியிருந்தோம். எதிரிக்க ஆயுதத்தை எடுத்து எதிரியை டிசாம் பண்ணுறதும் அரசியல் அரங்கத்தில் ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த ஆயுதம் எந்த அளவுக்கு கூர்மையாக இருக்குங்கிறத அசஸ் பண்ண பிறகு அதே ஆயுதத்தை நம்ம எடுக்கிறதுல தவறு இல்லை. அதுதான் அரசியல் ராஜேந்திரம் மோடி அதுதான் செய்திருக்கிறார். இதோட சிஎம்ஆர் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் தலைமையில் எடுத்ததை அவர் என்டார்ஸ் பண்ணுறாங்க. கர்நாடகாவில் எடுத்தது அரசியல் நோக்கம் கொண்டதுன்னு சொல்கிறாப்புல. அப்போது மாநில அரசுகள் இதில் அரசியல் நோக்கத்தோடு செயல்படுறதா சொல்லும்போது அவுட்ரைட்டாக சென்சஸ் தான் லீகல் வேலிடிட்டி உள்ளது, நாங்கள் தான் எடுப்போங்கிறத அவர் தெளிவாக சொல்கிறாரு. அப்போ ஸ்டாலினை இனிமேல் யாரும் வற்புறுத்த முடியாது. இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம் தம்பி. சாதிவாரி கணக்கெடுப்பு, அது பாஜக அரசு இது எதிர்ப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் எழுப்பிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் ஏற்கனவே சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து ஒரு தேர்தலுக்கு முன்பு வரும்போது இது சாதியெல்லாம் பிரிவுபடுத்தக்கூடியது அப்படின்னு பாஜக தரப்பில் சொன்னதாகவும் மோடி அவர்களே பேசினதெல்லாம் பார்த்தோம். இதை கோட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அறிவிச்சிருக்காங்க. இந்த மாற்றமாக புரிஞ்சுக்கிறதா என்ன காரணமாக பார்க்குறீங்க? ரியல் ப்ராக்டிக்கல் பொலிட்டிக்ஸ். எதிரிக்க ஆயுதத்தை எடுத்து எதிரியை டிசாம் பண்ணுறதும் அரசியல் அரங்கத்தில் ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த ஆயுதம் எந்த அளவுக்கு கூர்மையாக இருக்குங்கிறத அசஸ் பண்ண பிறகு அதே ஆயுதத்தை நம்ம எடுக்கிறதுல தவறு இல்லை. அதுதான் அரசியல் ராஜேந்திரம் மோடி அதுதான் செய்திருக்கிறார். 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒன்று மக்கள் தலைவர் எம்ஜிஆர் தொடர்பானது. 1980ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்கம் சீலிங்கை கொண்டு வந்தார். கிரைட்டீரியாவை கூட கொண்டு வரல, இன்கம் சீலிங்கை கொண்டு வந்தார். 9,000 அன்னைக்குள்ள வருமானப்படி 9,000 ஆண்டு வருமானத்துக்கு கூடுதலாக உள்ளவங்களுக்கு அந்த பிசி சலுகை கிடையாது. ஆனால் எம்பிசி கிடையாது, வெறும் பிசி தான். 31% இடஒதுக்கீடு பிசிக்கு இருந்தது. அப்போ கலைஞர் அதை எதிர்த்தார், ஐயா வீரமணி எதிர்த்தார். பொருளாதார உச்சவரம்புன்னு சொல்லிக்கிட்டு அதில் அடுத்தால பொருளாதார அளவுகோல் உள்ள வரும், ஒட்டகம் கூடாரத்துக்குள்ளே இப்படி தான் தலையை நுழைக்கும்னு ஐயா வீரமணி திராவிட கழக தலைவர் அவருடைய தத்துவத்திலிருந்து எதிர்த்தார். முத்தமிழறிஞர் கலைஞர் கோயில்பட்டி கூட்டத்தில் பேசும்போது, கோயில்பட்டி நகர்ப்புறம் நாடார்கள் நிறைந்த ஒரு பகுதி, ஒரு நாடார் இன்ஜினியர் ஆனால், இன்றைக்கி இன்ஜினியர் சாதாரணம், அன்றைக்கி 80ல் ஒரு நாடார் இன்ஜினியர் ஆனால் அவருக்கு மகன் இன்ஜினியர் ஆகக்கூடாதுன்னு நாடார்களுக்கு எதிராக எம்ஜிஆர் இந்த இதை கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு கோயில்பட்டியில் பச்சையாகவே கலைஞர் பேசினார். தேர்தல் தோல்வியை மக்கள் தலைவர் எம்ஜிஆர் சந்தித்தார். உடனே அந்த வருமான உச்சவரம்பு, அந்த இன்கம் சீலிங் அளவுகோல் அதை எடுத்துக்கிட்டு 31% 50% மட்டும் உயர்த்தினார். தேர்தல் தோல்விக்கு பிறகு எம்ஜிஆர் அதை செய்ததுக்கு இன்றைக்கி நாம் தமிழர் சீமான் சொன்ன மாதிரி ஐயா ஆனமுத்து தான் அதை 60% உயர்த்தணும்னு கேட்டார். ஆனால் பன்னூற்றி ராமச்சந்திரன் தான் அதை பேசி எடுத்து எம்ஜிஆர் 50% உயர்த்தி கொடுத்தாரு. ஓவர் நைட்டில் தன்னோட நிலைப்பாட்டில் இருந்து மாறி 31% 50% மட்டும் எம்ஜிஆர் ஆக்கினார். அதன் விளைவு 80ல் தம்பி ஆளூர் ஷானவாஸ் சொல்லுவான், விடுதலை சிறுத்தையில் இருக்கான்ல, எல்லா இடமும் எம்ஜிஆர் ஒன்றும் பெரிய சினிமா வச்சு வரலங்க, இந்த கொள்கையை எடுத்தார், அடி வாங்கினதும் கொள்கையை மாற்றிட்டு வந்தார், அதனால தான் எம்ஜிஆர் ஜெயித்தாருங்கிறது அந்த தம்பி சட்டமன்ற உறுப்பினர் தெளிவாக பேசுவான் எல்லா இடமும். ஃபேக்ட் அது. தென் இந்திரா காந்தி அம்மையார் பேங்க் நேஷனலைசேஷனை சொன்னது காமராஜ் தான். காங்கிரஸ் பிளவு வருது, டக்குன்னு பிரைம் மினிஸ்டர் வந்து தான் லீடராக எமர்ஜி ஆகணும், தனக்கு ஆதரவு வளையத்தை தேடணும், கம்யூனிஸ்டுகள் ஆதரவை தேடணும், எல்லாம் வரும்போது டக்குன்னு பேங்க் நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க. காமராஜ் வேறு வழி இல்லை. அந்த பேங்க்ஸ் ப்ரைவேட் பேங்க்ஸ் ஆர் நேஷனலைஸ்ட் ஹெட்டிங் இன்றைக்கும் பார்த்தா தெரியும். முதல் ஹெட்டிங் அதில் இருக்கும், அடுத்தால கீழே காமராஜ் வெல்கம் த மூவ். இந்திரா காந்திக்கு எதிராக தான் இருக்கிறார், அதை வெல்கம் பண்ணுறாங்க. காமராஜ் அண்ட் சவான் வெல்கம் த மூவ்னு இருக்கிறாங்க. அப்போ எதிரி சொன்ன ஆப்போனன்ட் சொன்ன ஒரு ஆயுதத்தை இந்திரா காந்தி கையில் எடுத்துட்டாங்க. ஆப்போனன்ட் கருணாநிதியும் வீரமணியும் பேசின ஆயுதத்தை எம்ஜிஆர் கையில் எடுத்துட்டாப்புல. அதே மாதிரி மோடி வந்து ஜாதிங்கிற இதுக்கு
கூறுக்கு எதிராக தான் நின்னார், மறுக்க வரல. ஏழை, பெண்கள், விவசாயிகள், இப்படி ஒரு 4 இனங்களை சொல்லி இவங்களை தான் எனக்கு மெயினே தவிர ஜாதி எனக்கு பிரச்சனை இல்லைன்னு தான் நின்னார். அதில் அவர் தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சுன்னு அதே ஜாதி இதுக்கு ஆதரவு கொடுத்த பீகார் காப்பாற்றினதுனால 240 வந்து அல்லது அது 220ங்கிற மாதிரி போயிட்டுன்னா நாயுடுவை பிஎம் ஆக்குங்கன்னு எதிர்கட்சியெல்லாம் வரிஞ்சு கட்டிக்கிட்டு மோடிக்கு எதிராக கூட அன்னைக்கு வந்திருப்பாங்க. காப்பாற்றினது பீகார் தான். அந்த கம்பரேஷன் பீகார் எலெக்ஷன் அது ஒரு காரணமா? கண்டிப்பாக பீகார் காப்பாற்றலைன்னா சந்திரபாபு நாயுடுவை பிரதமராக்கும்னு ராகுல் காந்தி ஆரம்பிச்சிருக்க மாட்டார். பீகார் ஒரு 20 சீட்டு, ஒரு 30 சீட்டு பீகார் யூபி மாதிரி கீழே போகாமல் மேலே நிற்காமல் ஒரு 20 சீட்டு பீகாரில் அடிபட்டிருக்கோம்னா 293 73,000 சந்திரபாபு நாயுடு பிரதமராக்கும்னு காங்கிரஸ் ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ மோடியை காப்பாற்றினது பீகார் தான், யூபி கைவிட்டுட்டு. ஸோ மீண்டும் அதே பீகாரில் சட்டமன்ற எலெக்ஷன் வருது. அதே இஷ்யூவில் வந்து இதே தான் எடுக்க போகிறாங்க இஷ்யூவை. அப்போ இந்த இஷ்யூக்குள்ளே வந்து டில்லி டேலிங் பண்ணால் யூபி மாதிரி பீகாரும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னும் சொல்ல போனால் ராகுல் காந்தி முள்ளை பிடிச்சாலும் முருங்கை ஸ்ட்ராங்காக பிடிக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி ஸ்ட்ராங்காக பிடிக்கிறாரு ராகுல் காந்தி, மறுக்கல்ல. அகிலேஷ் யாதவ் பேசுகிறாரு, தேஜஸ்வி யாதவ் பேசுகிறாரு. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் சென்சஸுக்கு தான் வேலிடிட்டி உண்டு, லீகல் வேலிடிட்டி உண்டு, மத்திய அரசு தான் எடுக்கணுங்கிறத தொடர்ந்து அவர் வற்புறுத்திட்டு இருக்கிறாரு, இவர் வற்புறுத்திட்டு இருக்கிறாரு. சீமான் அவர் வந்து பெரிய அளவுக்குள்ள இது மக்களுக்கு வெற்றிங்கிறார். சீமான் அவர் தான் மக்களுக்கான வெற்றிங்கிறார், மக்களோட விழிப்புணர்ச்சின்னு வெற்றிங்கிறார். ஸோ இப்படி எல்லாரும் இதை எடுத்துக்கொண்டு வரும்போது கண்டிப்பாக இந்த விஷயம் அட்ரஸ் பண்ணலன்னா 24ஓட 29ல் பெரிய அளவுக்கு இது பாதிக்கும். அப்போ தன்னை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம், தன்னோட பதவியை காக்கக்கூடிய ஒரு விஷயம், அதில் ஈல்டு ஆகி போகிறதுக்கு என்ன அர்த்தம், என்ன தப்பு இருக்க முடியும்? மக்கள் உணர்வை மோடி மதிச்சிருக்கிறார். இஸ் இன் பொலிட்டிக்ஸு. இதை நம்ம இங்கே செயல்படுத்தலைன்னா பாதிப்பு வரும். இப்போ என்ன மோடிக்கு இதில் அட்வான்டேஜ்னா, எம்ஜிஆர் வந்து எல்லாருக்குமே மாவட்டம் வச்சுட்டு இருந்தார். முதலமைச்சர் ராஜாஜி பேரில் மாவட்டம் வைக்கல. முத்தமிழறிஞர் கலைஞர் உடனே கேட்குறாரு புரட்சித் தலைவர்கிட்ட, ராஜாஜியை மறந்துட்டீங்களே, அவர் எவ்வளோலாம் நாட்டுக்கு பண்ணியிருக்கிறாரு, சுதந்திரத்துலேருந்து அவர் 60-40 எவ்வளோ இல்லாமல் பண்ணியிருக்கிறாருன்னு ராஜாஜியை மறந்துட்டீங்களேன்னு கலைஞர் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. உடனே எம்ஜிஆர் சொல்கிறாரு, நான் ராஜாஜி வைக்கணுன்னு தான் இருந்தேன், நான் வச்சா பாப்பானுக்கு வச்சுட்டீங்கன்னு நீங்கள் உடனே சொல்லுவீங்க, நீங்களே கேட்டுட்டீங்க, எனக்கு என்ன பிரச்சனை, சேலத்தை தலைவராக கொண்டு ராஜாஜி மாவட்டம் செயல்படும்னு அவர் உடனே அனௌன்ஸ் பண்ணார் மக்கள் தலைவர் எம்ஜிஆர். அப்போ ராகுல் காந்தி கொடுக்கக்கூடிய நெருக்கடி, இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டான்னு நினைக்கக்கூடிய தரப்பு வந்து மோடி என்ன செய்வார், இந்த நெருக்கடி கொடுத்து தோக்கடிக்க பார்ப்பார். அப்போ அவரும் ஜெயிக்கத்தானே வேணும். ஸோ அவர் அதை பண்ணலை, தப்பு இல்லைன்னு காஸ்ட் வைஸ் சென்சஸுக்கு எதிரான ஓட்டர்ஸும் வந்து மோடியை டெசர்ட் பண்ண போகிறதில்ல. எப்படி பொருளாதார அடிப்படை கொண்டு வந்த எம்ஜிஆருக்கு பிராமணர்களும் மற்ற அப்பர் காஸ்ட்டும் நமக்கு நல்லது செய்ய நினைச்சாரு, கருணாநிதி எடுத்துட்டாருன்னு வாக்களித்தாங்களோ, அதே மெயின் சென்ட்டுக்குள்ளே தான் இந்த அப்பர் காஸ்ட் ஓட்டர்ஸும், அதாவது காஸ்ட் வைஸ் சென்சஸுக்கு எதிரான அப்பர் காஸ்ட் நாட் ஆல் ஓட்டர்ஸும் வந்து மோடி கூட தான் நிற்பாங்க. இல்லை, முதலமைச்சர் சொல்லும்போது சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டாம், தவிர்க்கணும், தள்ளி போடணும்னு நினச்ச பிரதமர் அவர்களுக்கு வேறு வழி இல்லாத நிலைக்கு இப்போ வந்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் சொல்கிறார். அந்த நிலைக்கு இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்குதா? எம்ஜிஆருக்கு தோல்வி வந்து தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சுனால தான் 31-50 ஆக்குனார். அதே மாதிரி மோடிக்கும் 240 தானே வந்தது. நீங்கள் மோடியை இழிவான தொழில் செய்யக்கூடியவன், நீச்சி அப்படின்னு மணிசங்கர் ஐயர், பிரியங்கா காந்தி, அல்பேஷ் தாகூர் எல்லாரும் முதல்ல வந்து இந்த பிஎம் சேர்க்கெல்லாம் உனக்கு தகுதி கிடையாதுன்னு அத்வானிக்கு குரலாட்டே ஒலிச்சாங்க. நம்ம வெளிப்படையாக தான் நான் சொல்கிறேன். அதில் நம்ம குருமூர்த்தி, ஆடிட்டர் குருமூர்த்தி தான் மோடி அன்னைக்கு ப்ரொஜெக்ட் பண்ண ஒரு பிஎம் கேண்டிடேட்டு. அப்போ இவருக்கு என்ன தகுதி இருக்குங்கிறத காங்கிரஸ் பேசினாங்க. அவருக்கு அதை மீறி அவர் 14ல் முழு மெஜாரிட்டி பெற்றார். 19ல் சிவபக்தன் ஜனுதாரி இந்து, பூணூல் அழிந்த உயர்ந்த இந்து. இப்போ மோடி இழிவான இந்துன்னு அர்த்தம். அதுக்கு ராகுல் காந்தி பூணூல் அழிந்த உயர்ந்த இந்துன்னா மோடி இழிவான இந்துன்னு அர்த்தம். அப்படி சொல்லி அப்பர் காஸ்ட் ஓட்டை கன்சால்டேட் பண்ண பார்த்தாங்க. நீச்சின்னு சொல்லி அப்பர் காஸ்ட் ஓட்டை கன்சால்டேட் பண்ண பார்த்தாங்க. தேசபக்தியும் தேவபக்தியும் உள்ள பிராமணர்கள் தெளிவாக அத்வானியும் வாஜ்பாயும் சோனியாட்ட தோத்த இடத்துல நாட்டின் நலன் கருதி மோடி தான் அந்த நாட்டின் மானத்தை காப்பாற்ற முடியும், ஆர்எஸ்எஸ்ஸின் மானத்தை காப்பாற்ற முடியும், பாஜக மானத்தை காப்பாற்ற முடியும்னு தேசபக்தியும் தேவபக்தியும் உள்ள பிராமணர்கள் பிரியங்கா காந்தியோட அந்த நீச்சி விமர்சனத்தெல்லாம் தூரத்துக்கு போட்டுட்டு மோடி ஆதரிச்சாங்க. அடுத்தபடியாக ஜனுதாரி ஹிந்து, சிவபக்தன் எல்லாம் தத்ராத்திய கோத்திர கவுல் பிராமணராக என்னெல்லாமோ ஆரம்பித்தார். அப்பவும் 19ல் வந்து மோடியை தான் மக்கள் ஆதரிச்சாங்க. 24ல் ஜாதிவாரி கணக்கெடுப்பு
50% மேலே இடஒதுக்கீடு உயரணும், தனியார் துறையில் இடஒதுக்கீடு, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை ராகுல் காந்தி முன்னெடுத்து அது அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ் எல்லாம் சொல்ல அது வந்து 248 கீழே புல் டவுன் ஆயிட்டு. அப்போ இந்த இஷ்யூக்கு ஒரு வேல்யூ இருக்குது, இதில் சான்ஸ் எடுக்காண்டாம். அதனால மக்கள் கருத்தை அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க வெகுவாரி மக்களோட. சார் 1931 சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 வருஷம் வரப்போகுது. இவ்வளோ ஆண்டு காலம் அதுக்கிடையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டுமே எடுத்திருக்காங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பை இத்தனை வருஷம் எடுக்காததுக்கு என்ன காரணமாக இருக்கு? இப்போ என்ன சூழல் மாறி இருக்கிறதா பார்க்குறீங்க? அதாவது பிரிட்டிஷ்காரன் அதிகாரத்தில் இருந்தான். அவனுக்கு கூட பிராமணரும் ஒன்று தான், பறையரும் ஒன்று தான், அருந்ததியரும் ஒன்று தான், நாடாரும் ஒன்று தான், செட்டியாரும் ஒன்று தான், வெள்ளாளரும் ஒன்று தான், எல்லாருமே அவனுக்கு ஒன்று தான். அப்போ அவனுக்கு கொஞ்சம் அன்ரிசியாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஜில்லா போர்டு தலைவர், எம்எல்சி அதெல்லாம் கொஞ்சம் கொடுப்பானே தவிர மற்றபடி எல்லாரும் அவனுக்கு ஒன்று தான். யார் அனுசரியாக வந்தாலும் அவன் ஏற்றுக்குவான். அதுவும் பிராமணர்கள் வந்தால் பிராமணர்களே மதம் மாறி வந்துட்டான்னா, பிராமணரே மதம் மாறிட்டான்னு எல்லாரும் மதம் மாறுவான்னு அவன் கணக்கில் தான் அந்த அவங்களோட நடவடிக்கை இருந்தது. அப்போ இந்தியாவில் ஜாதிகள் இருக்குதுன்னு ஜாதி அடிப்படையில் காஸ்ட் வைஸ் சென்சஸை பிரிட்டிஷ்காரன் எடுத்துக்கிட்டு இருந்தான். 31 வரை எடுத்தான். 2ஆம் உலகப் போரில் அவனால் எடுக்க முடியல. 41 எடுக்கலை. 51 சுதந்திரம் வந்தாச்சு, நம்ம எடுக்கணும், நம்ம எடுக்கலை. நம்ம ஏன் எடுக்கலைன்னா நம்மள சுதந்திரத்துக்காக போராடினவங்க அப்பர் லேயர் தான். அவங்க அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு மீண்டும் எடுத்து அதை வந்து அதிகாரம் இல்லாதவங்களுக்கு ஒரு அவேர்னஸையும் விழிப்புணர்ச்சியும் கொடுக்க அவங்க விரும்பலை. ஸோ அதை அப்படியே எடுக்காமல் போச்சு. ஒரு கட்டத்துக்குள்ளே முதல்ல எடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கர்நாடகாவும் பீகாரும் தான். கர்நாடகாவில் சித்தாராமையா குருபா கம்யூனிட்டி, அது ஒரு பேக்வர்டு கம்யூனிட்டி, அது பரவலாக இருக்கிறாங்க. எங்களோட இடிகா கம்யூனிட்டி பங்காரப்பா சிஎம்மாக இருந்தார். அப்போ ஜாபர் ஷெரீப்னு நினைக்கிறேன், ரயில்வே துறை அமைச்சர், இந்திரா காந்தி லாயலிஸ்ட்டு. அவர் வந்து பங்காரப்பாவுக்கும் அவருக்கும் காங்கிரஸுக்குள்ளே ஆகாது. அவர் அப்போ என்ன சொன்னார்னா, ஓபிசிங்கிறதுல 2% அவர் சொன்னார். 2 இருக்கிறாங்கன்னு இப்போ கணக்கில் வருது. அவங்க வந்து 3-4 மடங்கு இருக்கக்கூடிய குருபாஸுக்கு முதுகில் ஏறி இடிகாஸ் வந்து இதில் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்கங்கிறத சாபர் ஷெரீப் வந்து வெளிப்படையாகவே சொன்னார், ரயில்வே மினிஸ்டர். அவருக்கும் காங்கிரஸுக்குள்ளே பங்காரப்பாவுக்கும் அவருக்குள்ள இதில். அப்போ அவர் சொன்னது வந்து குருபாஸ் வந்து 3-4 மடங்கு இருக்காங்கன்னாப்புல. இப்போ குருபா சித்தாராமையா தான் வந்திருக்கிறாரு. அவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி குருபாஸ் வந்து 7.5% இருக்காங்கிறதும், இஸ்லாமியர் 12% இருக்காங்கிறத அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. கர்நாடகாவில் சிங்கிள் லார்ஜஸ்ட் இஸ்லாமியர்னு அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுல அவருக்கு அரசியல் கெயின் இருக்குது. குருபா ப்ளஸ் முஸ்லீம்ஸ் வந்து 20% வராங்க. இந்த 20% சித்தாராமையாவுக்கு பேக்கிங்காக அனுப்பாங்க, மற்றவங்களும் வருவாங்க. அப்போ சித்தாராமையா சிஎம்ங்கிறத டெல்லி கைக்கமான்னு நினச்சாலும் முடியாது. பங்காரப்பா மாதிரி, தேவராஜ் அரசு மாதிரி குருபாஸ் ப்ளஸ் முஸ்லீம்னு அவர் லீடராக நின்றுவார். அப்போ காங்கிரஸும் அங்கே அதில் வீழ்ச்சி அடையும். ஸோ இவர் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு மூலமாக குருபாஸ் பரவலாக இருக்கிறாங்க. பரவலாக இருக்கக்கூடிய குருபாஸ் வந்து ஒரு முக்கிய பெரிய ஓபிசி கம்யூனிட்டிங்கிறத அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். ஸோ இது அவருக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் கெயின் இருக்குது. பொது நலத்தில் அவருக்கு சுயநலமும் இதுக்குள்ளே இருக்குது. அடுத்தால நிதிஷ்குமார் குர்மி, அவரை ஜாதிவாரி கணக்கு எடுக்க வைக்கிறது தேஜஸ்வி யாதவ். 15%ங்கிறத இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ண அவருக்கு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து நடத்தினாங்க. சிங்கிள் லார்ஜஸ்ட் யாதவ் 15, முஸ்லீம் 18 எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாப்புல. இப்போ அவருக்கு கேரண்டியாக 15+18 33 வந்து கேரண்டியாக இருக்குது. அந்த 33க்கு மேலே அவர் ஓபிசி கொஞ்சம் எடுத்துட்டாருன்னா அவர் ஆட்சியை பிடிச்சிருவார். அப்போ இந்த 33 தாண்டி ஓபிசிக்குள்ள பெரிய அளவுக்கு தேஜஸ்வி இன்ட்ரோடு ஆகக்கூடாது. இந்த மேட்டரில் நம்ம பிடிவாதம் பிடிச்சா தேஜஸ்வி வந்து கோரி குருமிக்குள்ளே இன்ட்ரூட் ஆவார், கலாருக்குள்ளே இன்ட்ரூட் ஆவார். அப்போ அவர் இந்த 33 தாண்டி மற்றவங்கள்ட்ட ஒரு கொஞ்சம் எடுத்துட்டாலே அவருக்கு வந்து வினபிலிட்டி வந்துடும். ஏற்கனவே அவர் 70 சீட்டுக்கு 19 சீட்டு தான் காங்கிரஸ் ஜெயித்தது. அவர் 50% மேலே ஜெயித்துட்டாரு. மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் 50% மேலே ஜெயித்த சூழ்நிலையில் அவர் வந்து காங்கிரஸ் 70க்கு ஒன்றும் இல்லை, 70க்கு 35 கூட ஜெயிக்காண்டாம். ஒரு 25 ஜெயித்தா கூட அன்னைக்கு அவர் ஆட்சிக்கு வந்திருப்பார். ஸோ அவர் இன்னைக்கு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் தான் இருக்கு, ஃபைட்டிங் பொசிஷனில் தான் இருக்கிறாரு. ஸோ சம் ஓபிசிஸ் வந்து முலாயம் லாலு யாதவ் அக்செப்ட் பண்ணதை விட தேஜஸ்வி யாதவ் அக்செப்ட் பண்ணுறதுக்கு அதர் ஓபிசி தயாராக இருக்கிறாங்க. அடுத்த தலைமுறையில் உள்ள நைசிட்டி உள்ள ஒரு லீடராக பார்க்குறாங்க. அப்போ முலாயம் சிங் யாதவ் அப்படி அக்செப்ட் பண்ணாதவங்க அகிலேஷ் யாதவ் அக்செப்ட் பண்ணாங்க. நான் மோடி ஃபார் பிஎம் 2029க்காக 2024க்காக இதெல்லாம் மோடிக்கு சொல்லியிருக்கிறேன். நாம எவ்வித பிரதிபலனும் இல்லாமல் எவனும் இந்த மாதிரி இருக்க மாட்டான். ஏன்னா மோடிக்கு மேலே நமக்குள்ள உணர்வுபூர்வமான பாசம் நாம் செய்துட்டு இருக்கிறோம். அந்த யதார்த்தத்தை மோடிக்கு நாம் இப்போ சுட்டி காட்டுறோம். அப்படி நாம் சுட்டி காட்டும் போது அவங்க அதை அலர்ட் ஆகிறாங்க. நம்ம ஆள், நமக்கான ஆள்,
சரியான நேரம் வரும்போது மோடி ஜாதிவாரி கணக்கு எடுப்பார்னு சொல்லும்போது இது சரியான நேரம்னு மோடி பார்க்குறாரு. இப்போ இன்னொரு பக்கம் சார், இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து ஏற்கனவே தமிழ்நாட்டில் பல கட்சிகளும் இதற்கான கோரிக்கைகளை வச்சிட்டு இருக்கறதை பார்த்தோம். நேற்று மத்திய அமைச்சர் சொல்லும்போது பீகாரில் எடுத்தோ கர்நாடகாவில் எடுத்தோ ஒரு மாதிரி கணக்கெடுப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த அறிவிப்பு மூலயமா தமிழ்நாடு அரசியலில் மிக முக்கியமாக பேசப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு இது எடுக்கலை அப்படின்னு சொல்லி திமுக நோக்கி கவுண்டர் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அதுலேருந்து ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கதா பார்க்கலாம். கண்டிப்பாக ரிலீஃப் தான். அவர் அந்த இடத்துக்குள்ள பீகாரில் என்டிஏ கவர்மெண்ட்டோட சிஎம்மாக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் தலைமையில் எடுத்ததை அவர் என்டார்ஸ் பண்ணுறாங்க. கர்நாடகாவில் எடுத்தது அரசியல் நோக்கம் கொண்டதுன்னு சொல்கிறாப்புல. அப்போது மாநில அரசுகள் இதில் அரசியல் நோக்கத்தோடு செயல்படுறதா சொல்லும்போது அவுட்ரைட்டாக சென்சஸ் தான் லீகல் வேலிடிட்டி உள்ளது, நாங்கள் தான் எடுப்போங்கிறத அவர் தெளிவாக சொல்கிறாரு. அப்போ ஸ்டாலினை நம்ம யாரும் வற்புறுத்த முடியாது, நீ எடுங்கிறத. அதே போல் இப்போ தமிழ்நாடு அரசை நோக்கி இந்த கோரிக்கைகள் இப்போ நாம் தமிழராக இருக்கட்டும் மற்றவர்களாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க இந்த மத்திய அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு கொடுத்து என்ன பார்வை வைக்கிறாங்க சார்? நாம் தமிழரை பொறுத்தவரையில் காலையில் சகோதரர் சீமான்கிட்ட பேசினேன், இன்னும் அவர் ப்ரெஸ் மீட்டுக்கு வரல. என்கிட்ட ஷேர் பண்ணது மக்களுக்கு வெற்றினே. இன்றைக்கி கம்யூனிகேஷன் புரட்சி வந்துட்டு அரசியல் அதிகாரம் இல்லாத மக்களுக்கு நாம தான் நிற்கிறோம் தமிழ்நாட்டுக்குள்ளே. அதனால் அந்த மக்களோட விழிப்புணர்ச்சி தான் இதை செய்ய வச்சுருக்குதுன்னு அவர் தமிழ்நாடு சென்றிக்கால இந்தியா ஃபுல்லாக இதை சொன்னார். இன்னும் எப்போ எடுக்க போகிறாங்க, என்ன எடுக்க போகிறாங்கன்னு அவர் பாணியில் உள்ள சில கேள்விகளை அவர் சொன்னார். இன்னும் ப்ரெஸ் மீட்டுக்கு அவர் வரல. வரும்போது பெரும்பாலும் என்கிட்ட பகிர்ந்து கொண்ட அந்த கருத்தை தான் ப்ரெஸ்லேன்னு சொல்லுவார் நான் கருதுகிறேன். மற்றவங்க எங்களுக்கு வெற்றி, எதிரியை நாங்கள் முறியடிச்சிட்டாங்க மாதிரி மற்றவங்க அவங்கவுங்க கருத்தை சொல்லிட்டு பலரும் பல விதமாக சொல்கிறாங்க. இது யாருக்கான வெற்றியா ரவீந்திரன் துரைசாமி சொல்ல வர்றாரு? எனக்கான எங்கள் நேர்மறை சமூக நீதி டீமுக்கான வெற்றியாக நான் கருதுகிறேன். நாராயணகுரு வைகுண்டர் வழியில் நேர்மறையாக ஏன் நாடார் ஜாதியில் எல்லா ஜாதிக்கும் நியாயம் கிடைக்கணும்னு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த மாதிரி தன் ஜாதியை தவிர ஒரு எக்ஸ்ட்ராடினரி வார்த்தையை நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். எக்ஸ்ட்ராடினரியாக செயல்படக்கூடியவன் ரவீந்திரன் துரைசாமி டீம் தாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நான் இத்தகைய மக்களோட விழிப்புணர்ச்சி இந்தியா ஃபுல்லாக பெரிய அளவில் வந்துட்டு அதோட வெற்றின்னு நான் கருதுகிறேன். இந்த விழிப்புணர்ச்சி வந்துட்டு நாம் ஏமாந்துடக்கூடாதுன்னு மோடிக்கிட்ட வெளிப்படையாகவே நாம் சஜஸ்ட் பண்ணணும். இன்னும் சொல்லப்போனால் பாஜகவில் பலரும் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக ஊடகத்தில் பேசும்போது கூட சரியான நேரம் வரும்போது இது செய்வாருங்கிறத நாம் சொல்லியிருந்தோம். தம்பி ஹேமந்த் குமார் கூட அதை சுட்டி காட்டி அண்ணே நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்கன்னு ஒரு பிராமின் தம்பி கூட அதை வெளிப்படுத்தியிருந்தாப்புல. ஸோ இது பரவலாக வாழக்கூடிய ஓபிசி. இப்போ யாதவ் ஐடென்டிட்டிக்கல் ஓபிசி, குர்மி ஐடென்டிட்டிக்கல் ஓபிசி, இப்படி ஐடென்டிட்டிக்கல் ஓபிசி தவிர பரவலாக வாழக்கூடிய ஹோலி சத்திரியா, நம்ம முத்தரையர், யூபி பீகார் தவிர பரவலாக வாழக்கூடிய யாதவர்கள் மற்ற ஸ்டேட்டுகளில், செங்குந்தர், வீவர்ஸ் பல ஸ்டேட்டுகளில் அவங்க பரவலாக இருக்காங்க. ஒரு இடத்துக்குள்ள அடர்த்தியாக இருக்க மாட்டாங்க. விஸ்வகர்மா, ஆசாரி, இந்த மாதிரி பரவலாக வாழக்கூடிய ஓபிசிகள் நம்மால் பிஎம்மாக இருக்கிறாரு, மோடி பிஎம்மாக இருக்காருன்னு அவங்க பெருமையாக கருதுனாங்க. கஸ்டடியன் ஆஃப் இந்தியன் ரிலிஜன் ஹோலி சத்திரியால தான் சொல்லுவார். கஜினிமுது படையெடுப்பிலிருந்து சோமநாதபுரம் சிவனை காப்பாற்றினது ஹோலி சத்திரிய மன்னர்களும் ஹோலி சத்திரிய போர் வீரர்கள் தான் சொல்லுவார். நம்ம முத்திரையர்கள் மாதிரி ஒரு கம்யூனிட்டி அங்கே. அப்போ இந்த கம்யூனிட்டிகள் மத்தியில் மோடி ஓபிசியாக இருந்து உங்களை ஏமாத்துறாரு, உங்களுக்கு எதுவும் பண்ணலை, உங்களுக்கு எதிராக இருக்காருங்கிற ஒரு பிரச்சாரத்தை ராகுல் காந்தி தெளிவாக பண்ணுறாரு. அப்போ 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 இந்த சமூகங்கள் தன்னை ஆதரித்தவங்க தன்னை விட்டு விலகி போயிடக்கூடாதுன்னு மோடி அதை செய்ய வேண்டிய சூழல் மோடிக்கு வருது. இப்போ 26 தமிழக சட்டமன்ற தேர்தலில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த இந்த அறிவிப்பு தமிழ்நாடு அரசியலில் என்ன மாதிரி தாக்கத்தை பாஜகக்கு ஏற்படுத்தும், இல்லை பாஜக கூட்டணிக்கு ஒரு சாதகமாக அமையும் நினைக்கிறேன்? நான் இதில் சின்சியராக மக்கள் நல்லா இருக்கக்கூடிய சீமானுக்கு சாதகமாக வரும் நான் கருதுறேன். ஏன்னா எடப்பாடி இதில் மக்களை ஏமாத்தினார், சிவி சண்முகம் ஏமாத்தினார். எடப்பாடியும் சிவி சண்முகம் சமூக நீதியை சூறையாடினாங்க. வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த சிவி சண்முகமும், வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த சட்ட அமைச்சர் சிவி சண்முகமும், வெள்ளாள கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்த எடப்பாடி பழனிசாமியும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக 10.5% கூட்டணிக்காக டாக்டர் ராமதாஸ் கொடுத்தாங்க. இது அநீதி, தவறு. 2 பேரும் செய்தது தவறு, அநீதி. இதை நான் வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டு கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவராஜ குலமீனவர், யோகீஸ்வரர், சங்கம், இப்படி பல சமூகங்கள் மத்தியில், ஆண்டி பண்டாரம் உட்பட பல சமூக மத்தியில் நான் விழிப்புணர்ச்சி களத்தில் ஏற்படுத்திட்டு இருக்கிறேன். ஒரு சமூக நீதி புரட்சியை எந்த சமூகத்தின் மேலும் வெறுப்பு இல்லாமல் நாராயணகுரு வைகுண்டர் பள்ளியில் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இதை நான் ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் கொடுத்த தவறுன்னு ஆணித்தரமாக சிவி சண்முகத்தையும் குற்றவாளி சிவி சண்முகம் குற்றவாளி, சமூக நீதி சூறையாடினீர்கள், பல சமூகங்களுக்கு அநீதி இழைத்தீர்கள் ஏன் சொல்கிறோம்னா, சட்ட அமைச்சரை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நீங்கள் நடத்திருந்தீங்கன்னா வன்னியருக்கு நான் எதிரி கிடையாது. வன்னியர்கள் 1931 சென்சஸ் படி 17% சொல்கிறாங்க.
17% சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதாவுக்கு ப்ரோ 1 இயர் ஸ்டாண்ட் எடுக்க சொல்லி இந்த சிவி சண்முகத்துக்கெல்லாம் ஒரு அரசியல் வாழ்வு கொடுத்ததே என்னுடைய சஜஷன் தான். 8 1 இயர் ஜெயலலிதா அம்மையார் கேண்டிடேட் போட்டாங்கன்னா ப்ரோ 1 இயர் ஆண்டி ராமதாஸ் ஸ்ட்ராட்டஜியை நான் தான் ஜெயலலிதா அம்மையாருக்கு 1999 இது முகமது ஆசிப் தோத்ததும் திருநாவுக்கரசு தோத்ததும் முதலியார் முஸ்லீமும் வெள்ளூர்லேயும் செங்கல்பட்டுலையும் தோத்ததும் நான் கொடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அந்த இதுக்குள்ளே நான் தெளிவாக சொல்கிறேன், வன்னியர் சமூகத்துக்கு எதிரானவும் இல்லை. 1931 17% வன்னியர்னு சென்சஸ் சொல்லுது. இந்த 17ங்கிறதே நான் தான் சொல்கிறேன். அதே வேளையில் கலெக்டர்ஸ் ரிப்போர்ட்டுன்னு பெரியாரின் தளபதி ஆனைமுத்துக்க ஒரு ஆதரவாளர் கலசம் ராஜகாந்தம் கலசம் அவங்க எழுதின புக்கில் தெளிவாக வந்து கலெக்டர்ஸ் ரிப்போர்ட்டில் வந்து வன்னியர் பாப்புலேஷன் 8.5 தான் கொடுத்துருக்காங்க. நான் 8.5 சொல்ல வரல. ஆனால் நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் அதை கொடுத்துருக்கணும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் எடப்பாடி பழனிசாமி சிவி சண்முகம் செய்தது எம்பிசியில் உள்ள பிரமலைக்கல்லர் மறவர் மட்டுமல்ல, எல்லா ஜாதிகளுக்குமே அநீதி. அது மட்டுமல்ல, நீங்கள் பிசியில் செங்குந்தர் முத்தரையர் யாதவர் விஸ்வகர்மாவுக்கும் எடப்பாடியும் சிவி சண்முகமும் அநீதி இழைச்சாங்க. இதைத்தான் நான் மக்கள் மத்தியில் கொண்டு போகிறேன். இதெல்லாம் சீமானுக்கு லாபமாக வரும்னு நான் கருதுறேன். சிவி சண்முகம் சார், இதெல்லாம் சீமானுக்கு லாபமாக வரும்னு கருதுறேன். தனிச்சிருக்கக்கூடிய சீமான் ஒரு கான்ஸ்டியூட்டர் லீடராட்டு ஐயா வைகுண்டர் வழியில் தாளக்கடப்பாரை தற்காப்பதே தர்மம்னு உங்களை மாதிரி கிராப் பண்ணாமல் அபகரிக்க முயற்சி பண்ணாமல் நிற்கிற சீமானுக்கு லாபமாக வரும்னு நான் கருதுறேன். Taste the Daily.